ஃப்ரிட்ஜுக்கான ஸ்டெபிளைசர்லேயே ரொம்ப சீப்பான ரேட்டில் நல்ல பிராண்டில் மைக்ரோடெக் கம்பெனிக்காரங்க ஸ்டெபிளைசர் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டெபிளைசரை தான் அன்பாக்ஸ் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரிட்ஜுக்கான மைக்ரோடெக் ஸ்டெபிளைசர் அமேசானில் 1100 ரூபா ரேஞ்சில் கிடைக்குது. அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். அமேசான்லேருந்து சேஃப்டிக்கெலாம் எதுவுமே பண்ணல. ஸ்டெபிளைசர் பாக்ஸ் மேலே இன்னொரு அட்டைப்பெட்டியை மாட்டி அப்படியே அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த மைக்ரோடெக் ஸ்டெபிளைசருக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்குது. அது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாக எனக்கு தெரியல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி விவேக்ஸில் ப்ரீமியர் ஸ்டெபிளைசர் வாங்கும்போது வாரண்டியில் இருக்கும் போதே ரிப்பேர் ஆயிடுச்சு. திருப்பி போய் கொடுக்கும் போது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணாங்க. பழசை வாங்கிட்டு புதுசாக கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். வாரண்டி கிளைம் பண்ணால் இந்த பில்லை 2 வருஷத்துக்கு பத்திரமா வச்சுருக்கணும். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புதுசாக வர்ற எல்லா ஃப்ரிட்ஜ்லேயுமே ஸ்டெபிளைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன்ற மாதிரி தான் போட்டு வருது. அதில் பார்த்துட்டிங்கன்னா 100 வோல்ட்லேருந்து 300 வோல்ட் வரைக்கும் தாங்குற அளவுக்கு தான் இப்போ இருக்க ஃப்ரிட்ஜெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, இல்லை ஸ்டெபிளைசர் போட்டால் தான் நம்ம ஃப்ரிட்ஜ் நல்லா ஓடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஸ்டெபிளைசர் வாங்குங்க. என்னோட ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டெபிளைசர் இருக்குது, இன்னொரு ஃப்ரிட்ஜில் ஸ்டெபிளைசர் நான் போடல. அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக. ஸ்டெபிளைசர் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பல ரெட் கலரில் பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த டிசைனை தான் மாற்ற மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக ஸ்டெபிளைசர், ஃப்ரிட்ஜோட ஸ்டெபிளைசர் இதே டிசைனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 130 வோல்ட்லேருந்து 295 வோல்ட் வரைக்கும் இது ஒர்க் ஆகும். இதில் இன்புட் நம்ம 176லேருந்து 295 வோல்ட் வரைக்கும் கொடுத்தோம்னா அவுட்புட் ஃப்ரிட்ஜு கொடுக்குறது 200லேருந்து 260 வோல்ட் மட்டும்தான். ஸோ அதோட ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணோம். ரொம்ப தெரிஞ்சுக்கிற மாதிரி இதில் எதுவும் செட்டிங்ஸ் கிடையாது. பின்னாடி ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ளக்கை மெயினில் நம்ம மாட்டிட்டு இந்த ஸ்டெபிளைசரோட சாக்கெட்டில் ஃப்ரிட்ஜோட ப்ளக்கை மாட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஸ்டெபிளைசர் ரொம்ப கனமாக இருக்கும். ஏன்னா உள்ளே ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வோல்டேஜெல்லாம் ஃப்ளக்சுவேஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரே ஸ்டாண்டர்டான வோல்டேஜ் கொடுக்குறதுக்காக. அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுக்கு காரணம். இதோட ரேட்டும் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அதாவது லோயர் பிராண்ட்லேருந்தே ஒரு 1600ரூவாலேருந்து 2000, 2500 அந்த ரேஞ்சில் இருக்கும். இன்வெர்ட்டர் தயாரிக்கிறதுல ரொம்ப லீடிங் கம்பெனியான மைக்ரோடெக் மாதிரியான ஒரு பிராண்டில் இந்த ஸ்டெபிளைசர் 1100 ரேஞ்சில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வயரோட லென்த்தும் ஒரு 2 மீட்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெபிளைசரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்தா கரண்ட்டை நம்ம மெயினில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்தில் 20 செகண்ட் மேலேயோ இல்லை 20 செகண்ட் கீழேயோ தான் அந்த ஸ்டெபிளைசர் ஆன் ஆகிட்டு ஃப்ரிட்ஜுக்கு பவர் கொடுக்கும். அது கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்றத நம்ம மெயினில் கொடுத்து பார்க்கலாம். இப்போ ஸ்டெபிளைசரோட ப்ளக்கை மாட்டிட்டு ஸ்விட்சை போட்டாச்சு. இப்போ ஸ்டெபிளைசர்லேருந்து அந்த பின்னாடி இருக்க சாக்கெட்டில் ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டெபிளைசரில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 3 நிமிஷத்துக்கு 20 நொடி மேலேயோ 20 நொடி கீழேயோ ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணுதா அப்படின்றத இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக மெயினில் பவர் கொடுத்த 2 நிமிஷத்தில் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டுருச்சு. ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு ஸ்டெபிளைசர் ஒன்று பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டெபிளைசர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குற ஐடியா இருந்தாலும் சாம்சங் ஃப்ரிட்ஜை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் கீழே போடுறேன், தேவைப்பட்டவங்க அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெலிவிஷனெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.